வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த டயாலிசிஸ் அகாடமி. நம்ம யூனிவர்சிட்டி பேராமெடிக்கல் போர்டு எக்ஸாமில் இல்லாட்டி செமஸ்டர் பேப்பர்ஸில் மேண்டேட்டராக கேட்குற ஒரு ஹை ஸ்கோரிங் 10 மார்க் லாங் எஸ்ஏ கொஸ்டின் தான் டிஃபைன் அண்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டிஃப்யூஷன், ஆஸ்மோசிஸ் அண்ட் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். நம்ம டெக்ஸ்ட் புக்ஸை படிக்கிறப்போ இந்த 3 டேர்ம்ஸும் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக பேசிக் டெஃபினேஷன் அண்ட் எக்ஸாம் கீவேர்ட்ஸை வச்சு பிரேக் பண்ண போகிறோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா எக்ஸாம் கரெக்ஷனில் ஃபுல் மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் கான்செப்ட், டிஃப்யூஷன். எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் எழுத வேண்டிய கோர் டெஃபினேஷன். டிஃப்யூஷன் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் solute particles across the semi-permeable membrane from an higher concentration to lower concentration. இப்போது நம்ம ஹீமோடயாலிசிஸ் ஃபில்டரை பார்த்துருப்பீங்க, டயாலிசிஸ் ஃபில்டர். அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. பேஷண்ட்டோட யூரிமிக் பிளட்டில் வந்து யூரியா, கிரேட்டினைன் மேட்ரிக்ஸ்லாம் ரொம்ப ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். அதாவது அவங்க பிளட்டில் வந்து இதோட லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். மெம்பரனோட மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ் டயாலிசிட் ஃப்ளூயிட் வந்து போயிட்டுருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கான்சன்ட்ரேஷனும் இருக்காது, அது 0 கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். ஸோ நேச்சுரலி ஹை கான்சன்ட்ரேஷன் பிளட்ல இருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் டயாலிசிட்க்கு சொல்யூட்ஸ் லைன் கிராஸ் பண்ணி மூவ் ஆகும். போர்டு எக்ஸாம் கீ பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. டிஃப்யூஷன் ரிமூவ்ஸ் சொல்யூட்ஸ் அண்ட் மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஃப்ளூயிட் கிடையாது. ஃப்ளூயிட் அதாவது தண்ணியை வந்து இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாது, உள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸை மட்டும்தான் இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகேங்களா? செகண்ட் கான்செப்ட், ஆஸ்மோசிஸ். ரொம்ப பேர் பண்ணுற காமன் மிஸ்டேக் டிஃப்யூஷனையும் ஆஸ்மோசிஸையும் கன்ஃபியூஸ் பண்ணுறது தான். டிஃப்யூஷன் solute பார்ட்டிகல்ஸை மூவ் பண்ணும், ஆனால் ஆஸ்மோசிஸ் ஸ்ட்ரிக்ட்லி சால்வன்ட் பார்ட்டிக்கல் அதாவது ஃப்ளூயிட் ஆர் வாட்டரை மட்டும்தான் மூவ் பண்ணும். டெஃபினேஷன் பாருங்கள். மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அக்ராஸ் எ செமிபெர்மியபிள் மெம்பரேன், அதாவது டயாலிசரோட மெம்பரேன், ஃப்ரம் எ லோயர் solute கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் solute கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? நம்ம ரீனல் டெக்னாலஜியில் இதை யூஸ் எங்கே பண்ணுறோன்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணலாம். பெரிட்டோனியல் டயாலிசிஸ். நம்ம பேஷண்ட்டோட பெரிட்டோனியல் கேவிட்டிக்குள்ளே ஹை குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் பிடி ஃப்ளூயிடை வந்து ஃபில் பண்ணுறப்போ ஃப்ளூயிட் கான்சன்ட்ரேஷன் கேப்பிலரி பிளட்டை விட ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஆஸ்மோட்டிக் கிரேடியன்ட் பிளட் வெசல்ஸில் இருக்கிற எக்ஸஸ் ஃப்ளூயிடை பெரிட்டோனியல் கேவிட்டிக்குள்ளே புல் பண்ணும். ஸோ கீவேர்ட்ஸை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஆஸ்மோசிஸ் மூவ்ஸ் fluid based on osmotic concentration. அதாவது என்ன பண்ணோன்னா, நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, பிடி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து 2 liters கொடுப்போம், ஆனால் அவங்களுக்கு அவுட்புட் வெளியில் வரும்போது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட்ஸ் வரும். அதை தான் வந்து ஆஸ்மோசிஸ் மூலிமா நம்ம பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு எக்ஸஸ் ஃப்ளூயிடை வந்து வெளியில் ரிமூவ் பண்ணுறோம். தேர்ட் கான்செப்ட், அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். ஹீமோடயாலிசிஸ் பண்ணும்போது நம்ம மிஷின் ப்ரெஷர் யூஸ் பண்ணி பேஷண்ட்டோட உடம்புல இருந்து 3 to 4 liter எக்ஸஸ் ஃப்ளூயிட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறோம்? அங்கே தான் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் யூஸ் ஆகுது. டெஃபினேஷனை பாருங்கள். மூவ்மெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் அக்ராஸ் எ செமிபெர்மியபிள் மெம்பரேன் ட்ரிவன் பை அ ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் கிரேடியன்ட். ஓகேங்களா? இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிஷின்குள்ளே பிளட் பம்ப் ரன்னிங்கில் இருக்கிறப்போ ஹாலோ ஃபைபர்ஸ்குள்ளே ஒரு பாசிட்டிவ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஒன்று க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? அட் த சேம் டைம் டயாலிசிஸ் கம்பார்ட்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டயாலிசிட் பம்ப் ஒரு நெகட்டிவ் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும். அதாவது பிளட் வர லைன் வந்து ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும், டயாலிசிட் போகிற லைன் வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர், நெகட்டிவ் ப்ரெஷர். நீங்கள் டயாலிசிஸ் சார்ட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அட் த சேம் டைம் இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்க்கு பேர் தான் ட்ரான்ஸ் மெம்பரைன் ப்ரெஷர் ஆர் ட்ரான்ஸ் மெம்பரைன் பெர்மியபிலிட்டின்னு சொல்லுவாங்க. டிஎம்பின்னு சிம்பிளாக வந்து நம்ம சொல்லுவோம். மிஷினில் பார்த்தீங்கன்னா டிஎம்பின்னு இருக்கும். இந்த ப்ரெஷர் மெக்கானிசத்தை வாட்டர் மாலிகுல்ஸை பிளட் லைனில் இருந்து ஸ்குவீஸ் பண்ணி டயாலிசைட்க்கு ட்ரைன் பண்ணி அனுப்பிவிடும். அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் டிஎம்பி ஆர் ட்ரான்ஸ் மெம்பரைன் ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக ஒரு சம்மரி ஒன்று எடுத்துக்கோங்க. டிஃப்யூஷன் ரிமூவ்ஸ் டாக்ஸின், ஆஸ்மோசிஸ் பேலன்ஸை க்ரியேட் பண்ணும். மோஸ்ட்லி பிடி செட்டப்பில் உங்களுக்கு அது தெரியும். அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் எக்ஸஸ் ஃப்ளூயிட்ஸை வந்து ப்ரெஷர் மூலியமாக வெளியில் கொண்டு வரும். நெக்ஸ்ட் வீக் லெக்சரில் டேரெக்டாக ஒரு டயாலிசர் யூனிட் ஃப்ளோ லே அவுட் ஓப்பன் பண்ணி இன்டர்னல் பார்ட்ஸை பற்றி படிப்போம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. கேட்ச் யூ இன் நெக்ஸ்ட் மாஸ்டர் கிளாஸ். தேங்க்யூ வெரி மச்.